ஜென்ரேஷன் பசங்களுக்கு இல்லை இந்த நியூஸ் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் அவர்களை போய் தேடினவங்களுக்கு அவருடைய ஆரம்ப காலகட்டம் பற்றியும் அவருக்கு மக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் இந்த கிரேஸ் பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். இந்த கார்த்திக் மாதிரி ஒரு நடிகர் உண்மையாலுமே கிடைக்க மாட்டார். ஒரு யூனிக் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ரகுவரன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரகுவரனை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் யாரை கொண்டு வந்தாலும் ரகுவரனை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி கார்த்திக்கினுடைய ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அவரோட நடிக்கிற விதம், அவர் பேசுகிற விதம், அவரோட எப்படி சொல்லுது, அவரோட ஸ்டைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது வரைக்கும் இந்த தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு நடிகர் இல்லவே இல்லைங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு நடிகராக கார்த்திக் அறிமுகமாகிறார். அலைகள் ஓய்வுதல் படத்தில் தான் பாரதி ராஜா கார்த்திகை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஒரு பிளே பாய் மாதிரி தான் இருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 22, 23 வயசுலேயே நடிக்க வந்துட்டார். ஒரு காலேஜ் முடிச்சிட்டதுக்கப்புறமோ இல்லை இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடியே நடிக்க வந்துட்டார்னு நினைக்கிறேன். நியூ காலேஜ் சென்னையில் தான் படித்தார் கார்த்திக்.